சிறுகுடல் இருக்கு இல்லையா, சிறுகுடல்ல புண்ணாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டியோடனல் அல்சர். இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எரியும். இரைப்பை ஃபுல்லா புண்ணு இருக்கிறதுனால சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம அப்படியே ஏத்துக்கிட்டு மேல வரும். நைட் ஆனா உடம்பு சூடாக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்டா வாமிட் வரும். இல்ல சாப்பிட்டு தோசை எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கிரானிக் ஸ்டேஜ்ல அல்சர் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டு மேல வந்துகிட்டே இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதும் தவறுதான். பசிக்கு மீறிய உணவுகள் சாப்பிட்றது ஒண்ணுதான். நீங்க மருந்துக்கே போக வேணாம், எனக்கு வந்து நோய் நல்லாகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இயற்கை உணவுகளுக்கு மாறி அந்த நோயோட தாக்கத்தை தீவிரத்தையும் நம்ம நல்லபடியா குறைச்சிக்கலாம். வணக்கம் நேர்களே, யோகா மீடியால இருந்து வசந்தி. நம்ம ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க. இது அல்சரை வச்சுக்கிறதா இல்ல வேற ஏதாவது தான் சார்? இது என்ன கணக்கு? இல்ல, இது ரெண்டுமே அல்சர் தான். வெவ்வேறு வகையான அல்சர். சிறுகுடல் இருக்கு இல்லையா, சிறுகுடல்ல புண்ணாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டியோடனல் அல்சர். இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எரியும். கேஸ்ட்ரிக் அல்சருங்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு எரியும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிறு எரியும். சாப்பிட்டதெல்லாம் எடுத்துட்டு மேல வரும். ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். விட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் தொண்டையெல்லாம் வறட்சியா இருக்கும். இரைப்பை ஃபுல்லா புண்ணு இருக்கிறதுனால சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம அப்படியே எடுத்துக்கிட்டு மேல வரும். அப்ப அந்த உணவுகளை செரிக்கிறதுக்கு அமிலம் சுரக்குது இல்லையா, அந்த அமிலம் எல்லாம் அந்த உணவுல தான் பட்டிருக்கும். அது எடுத்துக்கிட்டு மேல வர்றதுனால இந்த உணவுக்குள்ள ஃபுல்லா புண்ணாயிடும். எடுத்துட்டு வரப்ப அப்படியே நெஞ்சு வலி, உயிர் போகும். உங்களுக்கு தொண்டை எப்பவுமே வறண்டு தான் கிடக்கும். மலச்சிக்கல் ஏற்படும். நைட் ஆனா உடம்பு சூடாக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்டா வாமிட் வரும். இந்த மாதிரி பல உபாதைகள் வந்து அவங்க சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். உதாரணத்துக்கு இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எரியும், பயங்கரமா எரிச்சல் இருக்கும். இப்ப சிறுகுடல்லையும் புண்ணு இருக்கு, இரைப்பை ஃபுல்லா புண்ணாயிருச்சு அப்படின்னா இதுதான் பெப்டிக் அல்சர்ங்கிறது. டோட்டலா எல்லாமே சிறுகுடல் புண்ணாயி இரைப்பையும் ஃபுல்லா புண்ணாயி இந்த உணவு மேல வரைக்கும் ஃபுல்லா புண்ணாயிடுச்சுன்னா பெப்டிக் அல்சர். இதுல வந்து ஹெச் பைலோரின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த புண்கள்ல ஹெச் பைலோரியோட ஒரு பாக்டீரியா இருக்கா, அந்த பாக்டீரியோட தாக்கம் இருக்கா அப்படிங்கிறது. இது மூணையும் பிரிக்கிறது தான் நீங்க கேட்ட அல்சருக்கான இது. மொத்தம் 3 வகையான அல்சர் இருக்கு. அதுல நீங்க கேட்டதுக்கு விளக்கம் இதுதான். சூப்பர் சார். இப்போ அல்சர் வந்துட்டு என்ன சார் பண்ணலாம்? உணவு முறைகள்னு பாக்குறப்ப கண்டிப்பா காலைல எந்திரிச்சு குடிக்கிற டீ காஃபி அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபி குடிக்காம எப்படி சார் அல்சர் சரியாகணுமா? ஆமா சார். சரி, கண்டிப்பா குடிக்க கூடாது. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடையில வாங்கி சாப்பிடுற எண்ணெய் பலகாரங்கள் கம்பல்சரி நிறுத்திடணும். பச்சை மிளகா, வரமிளகா காரம் கூட இருக்கக்கூடாது. மிளகு காரம் தான் நிறைய சேர்த்தணும். பாரம்பரிய அரிசிகள்ல சீரக சம்பா புழுங்கல், கிச்சலி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இந்த மாதிரியான உணவுகள்லாம் உள்ள சேர்த்துக்கணும். இல்ல சாப்பிட்டு தோசை எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கிரானிக் ஸ்டேஜ்ல அல்சர் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா எடுத்துட்டு மேல வந்துட்டே இருக்கும். செம்மையா கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு இடத்துல கூட போய் ஒரு இடத்துல இன்னும் ஒரு சாப்பாடு சாப்பிட நிம்மதியா சாப்பிட முடியாது. ஒரு சிலர்லாம் சாப்பிட்டா தண்ணி முழுகணும், தண்ணி குடிச்சாதான் சோறே உள்ள இறங்கும். அந்த அளவுக்கு முத்தின பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மெயினா என்ன பண்ணணும்னா நாட்டு மாட்டு நெய், நான் சொல்றது நாட்டு மாட்டு நெய் அல்லது எருமை நெய் ஒரு 2 ஸ்பூன் உருக்கி, இப்போ சாப்பாடு சாப்பிட்றாங்களா முதவா சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு மிளகு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் காய்கறி பொரியல் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். உணவு வேகமாங்கிறத விட உள்ளுக்குள்ள இருக்கிற புண்ணு ஆறும். புண்ணு வந்து எளிமையா உள்ள ஆற ஆரம்பிக்கும். இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன். டியோடனல் அல்சர் இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்தாலும் சரி, பெப்டிக் அல்சர் இருந்தாலும் சரி, எந்த அல்சர் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டப்ப அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா பேதி எடுக்கவே கூடாது. பேதி எடுத்தாங்கன்னா புண்ணோட அளவு கடுமையா அதிகரிக்கும். அப்போ பேதி எடுக்கவே கூடாது, முதல்ல இந்த விஷயம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு முடிஞ்ச வரைக்கும் நேரமா தூங்கணும். மன உளைச்சலை ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா அதிகப்படியான புண்கள் அல்சர் புண்ணாயிடுச்சு அப்படின்னா அவங்க பிஹேவியரே வந்து சைக்கோ பிஹேவியர் மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே கோபமும் வெறியும் ஆத்திரமும் ஆதங்கமும் வெளிப்படுத்த முடியாம தன்னைத்தானே அடிச்சுக்கிறவங்களா இருக்காங்க. தன்னைத்தானே அடிச்சு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறவங்க, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறவங்க, இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த அல்சர்னால நிறைய உபாதைகள் இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன் சார், வேகமா அந்த சாப்பிடும்போது வேகமா போய் உட்காந்து சீக்கிரமா சாப்பிட்டுருவாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா எனக்கு அல்சர் இருக்கு, நான் அதனால சீக்கிரம் சாப்பிட்டேன். அல்சர் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா அவங்க அதை கேஷுவலா சொல்லுவாங்க சார். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, டென்ஷனும் வருது, பாவமாவும் இருக்கும் அவங்கள பார்த்தா. இது வந்து எப்படி சார்? இது ஆக்சுவலா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நேரத்துக்கு சாப்பிடாம தவிர்க்கிறது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலை உணவே தவிர்த்துருவாங்க.
காலை உணவை தவிர்த்துட்டு மதியமா சாப்பிடுறது, ரொம்ப லேட்டா சாப்பிடுறது. ஒண்ணு இல்லைங்க, பசிக்கும் போது அந்த அமிலம் சுரந்துரும், எனக்கு உணவு கொடு அப்படின்னு. அதை நீங்க கொஞ்சம் கூட கவனிக்காம நீங்க அலட்சியப்படுத்தும் போது இனிஷியலா ஆகிற புண்ணு அப்படி இருக்கிறதுக்கு பல மடங்கு பெருகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது நீங்க அதை கொடுக்கல, நீங்க இனிமேட்டு அல்சர் வந்துருச்சுன்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்க. ஆல்ரெடி ஆன காயங்கள் புண்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி எளிமையா ஆறும்? ரொம்ப நாளா தப்பு பண்ணதை இப்ப உடனே வந்து சரி பண்ணணும்னா எப்படி சரியாகும்? இடையிலே நம்ம அதுதான் சொல்றது, ஆரம்பத்துல 3 வேளையும் உணவு கம்பல்சரி எடுங்க. மெயின் அதுதான். அல்சரே வரக்கூடாதுன்னா பசிக்கும் போது கம்பல்சரி ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க. ஒரு பொரியோ இல்ல அவள் ஊற வச்சு, பேச்சுலர்ஸா இருக்கீங்களா, ஒரு பொரி எடுத்து சாப்பிடுங்க, ஒரு அவள் ஊற வச்சு தாளிச்சு சாப்பிடுங்க, ஏதாவது கஞ்சி வச்சு குடிங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. கோதுமை தோசை சாப்பிடுறீங்களா, ஏதாவது ஒரு உணவு உள்ள கம்பல்சரி அனுப்பியே தீரணும். அனுப்பலன்னா தான் அங்க பிரச்சனையே வருது. நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதும் தவறுதான், பசிக்கு மீறிய உணவுகள் சாப்பிட்றது ஒண்ணுதான், அதிகப்படியான காரத்தன்மையுடைய உணவுகள் கார உணவுகள் எடுத்துக்கிறது தான். இதுவும் அதிகமா காரம் சாப்பிட்டாங்களும் இறைப்பையில புண்ணாகி அதுவும் 2 நாட்கள் அரசு ஆகும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கடுமையான மன உளைச்சல்னாலையும் அந்த புண்களுடைய சைஸ் வந்து பெருசாகும். இப்ப நீங்க சொல்லும் போது பச்சை மிளகா கூட சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்க. பச்சை மிளகா கூட சாப்பிடக்கூடாது? கண்டிப்பா எரியும், வயிறு எரியும். பச்சை மிளகா சேர்த்துட்டாங்கன்னா வயிறு எரியும். வரமிளகா ஆனா ஒண்ணு அல்சர் பிரச்சனை இருக்கவங்க மிளகு காரம் சேர்த்தாங்கன்னா வயிறு எரியாது. சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி உணவு முறைகள் எல்லாமே சொல்லிட்டீங்க. அல்சர் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. இது வந்து நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க. நிச்சயமா மறந்துடுவாங்கங்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி சோம்பேறித்தனமும் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் அதை அப்படியே கைட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு கிளாஸோ வாட்ஸ்அப்லயோ எப்படியாவது ஒண்ணு எங்களுக்கு அதை கைட் பண்ணிட்டீங்கன்னா நேயர்களும் பயனடைவாங்க, நாங்களும் பயனடைவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்றத விட படித்து பட்டம் பயின்ற சித்த மருத்துவர்கள் இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இயற்கை உணவுகள் என்னென்ன இயற்கை உணவுலாம் சாப்பிடணும், நாட்டு மாட்டு நெய், சுத்தமான மலை தேன், இதெல்லாம் நாங்களே தான் கொடுப்போம். ஸோ அதுக்கு என்ன நாட்டு மருந்து ஐட்டங்கள அதுல என்ன பொடி சாப்பிட்றது, அது வந்து டாக்டர்ஸ் ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ். இது கூட வந்து நாங்கள் பரண்டு உப்பு கொடுப்போம். பரண்டு உப்பு அப்படிங்கிறப்ப அது பரண்டையை எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை டிஸ்டில் பண்ணி கடைசியாக எடுத்தோம்னா ஒரு உப்பு கிடைக்கும். அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு விலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். ஆமா, அதை வந்து நம்ம சும்மா ஒரு அரிசியல் பிஞ்சளவு எடுத்து ஒரு கேப்சூல்ல போட்டு இதெல்லாம் டாக்டர்ஸே செஞ்சிருவாங்க. போட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி சப்ளிமெண்ட் ஓரியன்டா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பேக்கேஜிங்கா கொடுத்துட்டு இவங்களை ஃபாலோ பண்றது டாக்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்ன டிசீஸ் இருந்தாலும் அது நீங்க சரி பண்றதுக்கு விட அந்த நோயோட தாக்கத்தை நல்லாவே குறைச்சு கொடுக்கலாம். உணவு, இந்த நோய்க்கு இந்த உணவு பழக்கம் சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா அழகா டீச் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு வேணுங்கிற சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம். டாக்டர்ஸ் கிட்ட அவங்ககிட்ட வேணுங்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கு, இதுல இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்கு, இதுல ஏதாவது தொந்தரவு இருக்கு ஃபீல் பண்றாங்களா, இது ஓகே சார் எனக்கு இன்னும் இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இடையில அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளிமெண்ட்ஸையும் டாக்டர்ஸையும் மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் மருந்துக்கே போக வேணாம், எனக்கு வந்து நோய் நல்லாகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இயற்கை உணவுகளுக்கு மாறி அந்த நோயோட தாக்கத்தை தீவிரத்தையும் நம்ம நல்லபடியாக குறைச்சிக்கலாம். சார், இப்போ இதுக்கு ஃபீஸுங்க சார் எவ்வளோ? இதுக்கு வந்து கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 300 ரூபா. ஓகே. அப்புறம் நம்ம இயற்கை உணவுப் பொருள் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அரௌண்ட் ஒரு 3000 அந்த ரேஞ்சு கிட்ட வரும். அது வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் வீட்டுக்கே டெலிவரி பண்ற மாதிரி நாங்க அனுப்பி வச்சிருவீங்க. ஓகே. என்ன நேர்களே, இப்போ அல்சர் வந்தவங்களும் வந்த மாதிரியே இருக்கு, எரிச்சலாவே இருக்கு அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகமும் சார் வந்து கிளாஸ் வந்து பண்றாரு. ஸோ அது வாட்ஸ்அப் கால் தான் கம்பல்சரி. வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி உங்களுடைய அதாவது மெசேஜ் பண்ணிடுங்க, உங்களை வந்து குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. கிளாஸும் கொடுப்பாங்க, கூடவே வந்து ஃபுட்டு கொடுத்துருவாரு சாரே. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே அப்பப்போ அவரு ஆலோசனை சொல்லுவாரு. இது வந்து 1 மாசமாங்க சார்? 1 மாசத்துக்கான கிளாஸ். 1 மாசத்துக்கான கிளாஸ் வேணும்ன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. வீடியோக்குள்ள நம்பர் போகும், டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.